ராதே கிருஷ்ண. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட அன்றாட வாழ்க்கை முறையை சுக மகர்ஷி வர்ணிக்க கேட்டோம். ஜராசந்தனால் சிறைபிடிக்கப்பட்ட அரசர்களோட கோரிக்கையையும் தேவரிஷி நாரதர் மூலமாக தர்மநந்தனர் ராஜசூய யஜ்யம் செய்யறதுக்கு அனுமதி வேண்டினதையும் கேட்டோம். செய்யத்தக்கது என்னவோ அதை சொல்லி பகவான் உத்தவரை வினவ, உத்தவர் சொன்னதை மகரிஷி சொல்றார். பகவானே, நாரத முனிவர் சொன்ன மாதிரி வேள்வி புரிய இருக்கிற அத்தை மகனுக்கு நீங்கள் உதவுறது அவசியம்தான். அதே சமயம் சரணமடைஞ்ச அரசர்களை காக்கிறதும் அவசியமே. அத்தனை திக்குகளையும் ஜெயிச்சவர் தான் ராஜசூய யஜ்ஞத்தை நடத்த முடியும். அதனால் ஜராசந்தனை ஜெயிக்கிறது ராஜசூய வேள்விக்கும் ஏற்றது, சரணடைஞ்சவர்களை காக்கிறதுக்கும் ஏற்றது. இதனால் நமக்கும் பெரும் பயன் கிடைக்கும். சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற அரசர்களை விடுவிக்கிற உங்களுக்கும் பெரும் புகழ் கிட்டும். ஜராசந்தன் 10,000 யானை வலிமை உள்ளவன். அவனை ஒத்த வலிமை இருக்கிற பீமனை தவிர வேற யாராலையும் அவனை அடக்க முடியாது. ஆனால் ஒருத்தருக்கொருத்தன்னு தனிச்சு எதிர்க்கிறதுனால மட்டுமே அவனை வெற்றி கொள்ள முடியும். 100 அக்ஷௌகினி வீரர்களோட கூடின அவனை ஜெயிக்கிறது கஷ்டம். அவனோ அந்தனரை தெய்வமாக மதித்து நடக்கிறவன். அதனால் அந்தனர் வேண்டறதை ஒருபோதும் மறுக்க மாட்டான். பீமன் அந்தன வேடத்தில் போய் அவன்கிட்ட போர் பிச்சை கேட்கணும். தங்களுக்கு எதிரில் ஒருத்தருக்கொருத்தர் அவங்க போர் புரிஞ்சா அவனை பீமன் நிச்சயம் கொல்வான். வடிவற்ற காலதேவனாய் இருக்கிற தங்களுக்கு உலகத்தை படைச்சு மறைக்கிறதுல பிரம்மதேவரும் சிவனும் நிமித்த காரணமாக மட்டும்தான் இருக்காங்க. அந்த மாதிரி தங்களோட அருட்சக்தி தான் பீமனை நிமித்த காரணமாக கொண்டு ஜராசந்தனை வதைக்கிறது. இப்படி நீங்கள் ஜராசந்தனை கொன்று சிறைப்பட்ட அரசர்களை காப்பாற்றினா அவங்களோட மனைவிகள் தங்களோட இந்த தூய்மையான செயலை தங்களோட மாளிகைகளில் ரொம்பவும் புகழ்ந்து பாடுவாங்க. கோபிகைகள் சங்கசூடன் கிட்ட இருந்து நீங்கள் காப்பாற்றினதை பாடுறாங்க. தங்களோட சரணத்தை பற்றின முனிவர்கள் முதலையை கொன்று கஜேந்திரனை காத்ததையும் ராவணனை கொன்று சீதா பிராட்டியரை காத்ததையும் போற்றி பாடுறாங்க. கம்சனை கொன்று தங்களோட பெற்றோரை சிறையிலிருந்து விடுவிச்ச செயலை எங்களே மாதிரியானவங்க பாடுறோம். அதனால் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜராசந்தனோட வதம் பல நற்பயன்களை தர்றதா அமையிறது. அது சிறைப்பட்ட அரசர்களோட நற்பயனோ இல்லை ஜராசந்தனோட தீவினை பயனோ, ராஜசூய வேள்வியே இப்போ தங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்குது. பரீட்சித், இப்படி அத்தனை விதத்திலையும் நன்மை பயக்கிறதும் நிச்சயமாக பயனளிப்பதுமான உத்தவரோட சொல்லை நாரதரும் யாதவ பெரியோர்களும் ஸ்ரீ கிருஷ்ணரும் பாராட்டினாங்க. சர்வேசனான தேவகி மைந்தன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வசுதேவர் முதலான பெரியோர்களோட அனுமதி பெற்று தாருகன், ஜைத்ரன் முதலான பணியாளரை பிரயாணத்துக்கு தயாராக உத்தரவிட்டார். பரீட்சித், கருட கொடியோனான ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னோட மனைவிகள், மக்கள் மற்றும் உபகரணங்கள் முதலியவற்றை முதல்ல புறப்பட வச்சு அப்புறம் யாதவர்களோட மன்னரான உக்ரசேனர்கிட்டையும் பலராமன் கிட்டையும் அனுமதி பெற்று தேரோட்டி கொண்டு வந்து நிறுத்தின தன்னோட தேரலை ஏறினார். பயங்கரமான தேர்ப்படை, யானைப்படை, காலாட்படை மற்றும் குதிரைப்படைகள் புடைசூழ மிருதங்கம், பேரி, டமாரம், சங்கு, கொம்பு முதலான வாத்திய முழக்கம் திக்கெட்டும் எதிரொலிக்க துவாரகையில் இருந்து கிளம்பினார். சிறந்த ஆடை ஆபரணங்கள், சந்தன பூச்சு, பூ மாலை முதலியவற்றால் அலங்கரிச்சுக்கிட்ட கற்பரசிகளான ஸ்ரீ கிருஷ்ண பத்தினிகள், கத்தி கேடயம் ஏந்தின வீரர்கள் சூழ தங்களோட புதல்வர்களோட டோலிகள்லையும் குதிரைகள்லையும் தங்க பல்லக்குகள்லையும் ஏறி அச்சுதரான தங்களோட கணவர் ஸ்ரீ கிருஷ்ணரை பின்தொடர்ந்து போனாங்க. பணியாளர்களோட மனைவிகளும் பணிப்பெண்களும் தங்களை நல்லா அலங்கரிச்சுக்கிட்டு வழியில் தங்குற இடங்களில் கூடாரத்தை சுற்றிலும் தொங்க விடுறதுக்கு விளாமிச்சை வேர்களால் ஆன கூடார மறைப்புகள், திரைகள், கம்பளிகள், ஆடைகள் முதலான உபகரணங்களை டோலி, ஒட்டகம், எருது, எருமை, கழுதை, கோவேறு கழுதை, பெண் யானை இவற்றின் மேலே ஏற்றுக்கிட்டு போனாங்க. பெருத்த ஆரவாரத்தோடு புறப்பட்ட படை
பெரிய பெரிய கொடித்துணிகள், குடைகள், சாமரங்கள், சிறந்த ஆயுதங்கள், ஆபரணங்கள், கிரீடங்கள், கவச்சங்கள் இவற்றினாலேயும் இவற்றின் மேலே பட்டு பிரதிபலிக்கிற சூரிய ஒளியினாலேயும் திமிங்களோட மோதலால் அலைமோதுற கடல் மாதிரி விளங்கிச்சு. ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்ததில் நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் பெற்ற நாரதர் அவரால் உபசரிக்கப்பட்டு ராஜசூய யாகத்துக்கு போகிறதுங்கிற அவரோட எண்ணத்தை அறிஞ்சு அவரை வணங்கி அவரையே மனசில் தியானிச்சவராய் வான்வழியாக போனார். பகவான் அரசர்களோட தூதனை தன்னோட இனிய பேச்சால் மகிழ்விச்சு, பயப்பட வேண்டாம், ஜராசந்தனை கொல்வேன், உங்களுக்கு நலம் உண்டாகும்னு சொன்னார். இப்படி கூறப்பட்ட தூதுவன் அங்கே இருந்து புறப்பட்டு அரசர்கள் கிட்ட போய் நடந்ததை தெரிவித்தான். அந்த அரசர்களும் சிறைகளில் இருந்து விடுதலையை விரும்பி ஸ்ரீ கிருஷ்ணரோட தரிசனத்தை எதிர்பார்த்தாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் ஆனர்த்தம், சௌவீரம், மறுபிரதேசம் இவற்றையும் வினசனங்கிற குருக்ஷேத்திரத்தையும் தாண்டி நடுவில் இருந்த மலைகள், ஆறுகள், நகரங்கள், கிராமங்கள், இடைச்சேரிகள் இவற்றையும் கடந்து போனார். அப்புறம் பகவான் திருஷத்வதி, சரஸ்வதிங்கிற ஆறுகளையும் பாஞ்சால, மத்ஸ்ய தேசங்களையும் கடந்து இந்திரபிரஸ்தம் சென்றடைஞ்சார். மனிதர்களுக்கு காண கிடைக்காத பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரொம்பவும் பக்கத்தில் வந்திருக்கிறதை கேட்ட தர்மபுத்திரர் ரொம்பவும் மகிழ்ச்சியோட உபாத்தியாயர்களும் நண்பர்களும் சூழ நகரத்தில் இருந்து வெளிக்கிளம்பினார். பெரும் சங்கீத வாத்திய முழக்கத்தோடையும் வேத கோஷத்தோடையும் ஐம்பொறிகள் உயிரோடு கலக்க விரும்புகிற மாதிரி பேரார்வத்தோட ரிஷிகேஷனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எதிர்கொள்ள போனார். பாண்டபுத்திரரான தர்மநந்தர் வெகு நாட்களுக்கு அப்புறம் ரொம்பவும் அன்புக்குரிய ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்ததும் உள்ளம் நெகிழ பேரன்போட திரும்ப திரும்ப அவரை தழுவிக்கிட்டார். மகாலட்சுமியோட தூய்மையான இருப்பிடமான முக்தியை கொடுக்கக்கூடியவரான ஸ்ரீ கிருஷ்ணரோட திருமேனியை 2 கைகளாலையும் அணைச்சு தழுவின தர்மபுத்திரர் பாவங்கள் அத்தனையும் நீங்கினவரா கண்களில் நீர் மல்க, உடல் பூரிக்க, உலகியல் நடைமுறைகளை மறந்து பேரானந்தம் அடைஞ்சார். அன்பால மெய்மறந்த பீமசேனன் சிரிச்சுக்கிட்டே மாமன் மகனான பகவானை கட்டி அணைச்சு மகிழ்ச்சி அடைஞ்சான். ஆனந்த கண்ணீர் பெருக்கோட பிரிய நண்பனான ஸ்ரீகிருஷ்ணரை அர்ஜுனன் அணைச்சிக்க நகுலனும் சகாதேவனும் வணங்கி எழுந்தாங்க. ஸ்ரீகிருஷ்ணரும் ஆந்தனர்களையும் முதியவர்களையும் முறைப்படி வணங்கினார். கௌரவர், ஸ்ருஞ்சயர் மற்றும் கேக்கையர்கள் பாராட்ட தானும் அவர்களை முறைப்படி பாராட்டினார். சூதரும் மாகதரும் வந்திகளும் உபமந்திரிகளும் வரவேற்று துதிப்பாட அந்தணர்கள் வேதம் போதி துதிச்சாங்க. கந்தர்வர்கள், நர்த்தகர்கள், விதூஷகர்கள்லாம் மிருதங்கம், சங்கு, பேரிகை, எக்காலம் முதலான வாத்தியங்கள் ஒலிக்க ஆடி பாடி மகிழ்விச்சாங்க. பெரும் புகழ் படைச்சவங்கள சிறந்தவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நண்பர் குலம் சூழ்ந்து வர மிகுந்த கொண்டாட்டத்தோட சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட இந்திரபிரஸ்த நகரில் பிரவேசிச்சார். அரச வீதிகள் முழுதும் யானைகளோட நறுமணம் கொண்ட மதநீர் பெருக்கால நனைஞ்சிருந்தது. பற்பல வர்ணங்களில் கொடிகளும் தங்கத் தோரணங்களும் பூர்ண கும்பங்களும் அங்கங்கே காணப்பட்டுச்சு. ஆண்களும் பெண்களும் நீராடி புத்தாடை உடுத்தி சந்தனம் பூசி ஆபரணங்களும் பூமாலைகளும் அணிஞ்சு அங்கங்க உலா வந்தாங்க. வீடுகளோட ஜன்னல்களில் இருந்து தூப புகை வெளியேறிக்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டிலையும் கொடிகள் பறந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒளி வீசுகிற தீப வரிசைகள் காணப்பட்டது. வெள்ளியால் ஆன மேற்கூரைகளில் தங்க கலசங்கள் கொண்ட அழகான வீடுகள். இப்படி விளங்குற தர்மபுத்திரரோட நகரத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் பார்த்தார். மாந்தரோட கண்களுக்கு விருந்தான ஸ்ரீ கிருஷ்ணர் வந்திருக்கிறதை கேட்ட அந்த நகர யுவதிகள் அவரை பார்க்கிற ஆர்வத்தில் கூந்தல் அவிழ, ஆடைகள் நழுவ, வீட்டு வேலைகளையும் படுக்கையில் இருந்த கணவர்களையும் கூட கவனிக்காம ராஜவீதிக்கு ஓடி வந்தாங்க. யானைகளும் குதிரைகளும் தேர்களும் மக்களும் நெருக்கமாக கூடின ராஜவீதியில் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் மனைவிகளோட வர்றதை வீட்டோட மேல் மாடியில் இருந்து பார்த்த பெண்கள் பூ மாறி பெய்து மனசால அணைச்சு
அன்பு ததும்புற புன்னகை பார்வையால் வரவேற்றாங்க. ஆண்களில் சிறந்த கண்ணன் பெருமிதத்தோட சிரிச்சும் விளையாட்டா பார்த்தும் இன்பமூட்டினதால ஸ்ரீ கிருஷ்ணரோட மனைவியரை பார்த்த பெண்கள், இவங்க என்ன நோன்பு நோட்டுறாங்களோ இந்த புண்ணியம் பெறன்னு வியந்து பேசிக்கிட்டாங்க. கிருஷ்ணரை பார்த்ததுனால பாவம் நீங்கி போன நகரத்து மக்களும் அந்தந்த தொழில் புரியறவங்களும் அவங்க தலைவர்களும் அங்கங்க மன நிறைவோட மங்கள பொருட்கள் ஏந்தி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்கத்தில் போய் பூசணை செஞ்சு வரவேற்றாங்க. அந்தப்புற மக்கள் ஆனந்த தல கண்கள் மலர பரபரப்போடு வரவேற்க ஸ்ரீ கிருஷ்ணர் அரச மாளிகைக்குள்ள போனார். 3 லோகத்துக்கும் தலைவனும் தன் சகோதரனோட புதல்வனுமான ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்ச குந்தி இருக்கையை விட்டு எழுந்து திரௌபதியோட முன்னாடி போய் அவரை மனசார கட்டியணைச்சா. மன்னனான தர்மபுத்திரர் தேவர்களுக்கும் தேவனான ஸ்ரீ கிருஷ்ணரை மிகுந்த ஆர்வத்தோட மாளிகைக்குள்ள அழைச்சிட்டு வந்தார். மகிழ்ச்சி மிகுதியால உபச்சார முறையும் அறியாம திகைச்சு நின்னார். ஸ்ரீ கிருஷ்ணர் அத்தையான குந்திக்கும் மற்ற பெரியோர்களோட மனைவியருக்கும் நமஸ்காரம் பண்ணினார். பரீட்சித், திரௌபதியும் ஸ்ரீ கிருஷ்ணரோட தங்கையான சுபத்ரையும் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கினாங்க. திரௌபதி தன் மாமியாரான குந்தியோட சொற்படி ருக்மிணி, சத்யபாமை, பத்ரை, ஜாம்பவதி, காலிந்தி, மித்ரவிந்தை, லக்ஷ்மணை, கற்பரசியான நக்னஜித்தோட பெண் சத்தியங்கிற ஸ்ரீ கிருஷ்ணரோட மனைவியர் அத்தனை பேருக்கும் ஆடைகள், பூமாலைகள், அலங்கார பொருட்கள் கொடுத்து உபசரிச்சார். சேனைகள், பரிவாரங்கள், மந்திரிகள், மனைவிகள் இவங்களோட வந்த பகவான் ஜனார்தனனை தர்மபுத்திரர் நாளுக்கு நாள் புதிதான உபச்சாரங்களால் மகிழ்விச்சார். அர்ஜுனனோட காண்டவ வனத்தை எரித்து அக்னியை மகிழ வச்சு அந்த தீயில இருந்து மயனை காத்து அவனை கொண்டு தர்மபுத்திரருக்கு அழகான ஒரு சபையை அமைக்க வச்சார். தர்மபுத்திரரை மகிழ்விக்கிறதுக்காக படைகள் புடை சூழ அர்ஜுனனோட ரதத்தில் ஏறி நகர்வலம் வந்து இந்திரபிரசத்தில் சில மாதங்கள் தங்கி இருந்தார். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட பிற்பகுதியில் 71வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.